ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல தீபாவளி ரெசிபியா ஒரு மோத்திச்சூர் லட்டு ஸ்வீட் ரெசிபி நம்ம பண்ண போறோம். இந்த பூந்தி தேய்க்கிற வேலையே நமக்கு கிடையாது. அதாவது நமக்கு ஜாரணி அது எதுவும் தேவையில்லை. பூந்தி தேய்க்கும் போது நம்ம இந்த முத்து முத்தா வரல, ஜாஸ்தி பொரிச்சிட்டோம், கம்மியா பொரிச்சிட்டோம், தட்ட தட்டையா வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது பாத்தீங்களா. அந்த எந்த ப்ராப்ளமும் இல்லாம ரொம்ப ஈஸியா, குவிக்கா, டேஸ்டியா, நல்ல ஜூசியா இந்த ஸ்வீட் நம்ம அதாவது ஃபெயிலே இல்லாம நம்ம ரெடி பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிருங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் சுட சுட குவிக்கா வந்து ரீச் ஆகும். வாங்க ஈஸியா எப்படி பண்றது பார்க்கலாம். இந்த மோத்திச்சூர் லட்டு நம்ம ஸ்வீட் ஸ்டால்ல வாங்குறத விட நம்ம செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி, காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மியாகும். நம்ம ஸ்வீட் ஸ்டால்ல வாங்கும் போது இது வெயிட் போட்டு தான் கொடுப்பாங்க. இதுல வெயிட் என்ன இருக்கு? சுகர் தான். வெறும் சுகருக்கு தான் நம்ம அவ்வளோ பைசா பே பண்றோம். அதே வந்து நம்ம வீட்ல பண்ணும்போது ரொம்ப வீட்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸி மெத்தட்ல நம்மளே பண்ணிக்கலாம். ரொம்ப ஹைஜீனிக்காவும் இருக்கும். எந்த கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கையால பண்ணி கொடுத்த ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இருக்கும். பண்டிகைக்கு நம்ம வீட்டுல நம்ம ஸ்வீட் பண்ண மாதிரியும் இருக்கும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். இந்த மோத்திச்சூர் லட்டு பண்றதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. எல்லாமே அதே கப்லயே அளந்துக்கோங்க. இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ காத்தால பண்ற பிளான் இருக்குன்னா நைட்டே கூட நீங்க ஊற வச்சுக்கலாம். பாருங்க, நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்படி நகத்தால அப்படி கட் பண்ணீங்கன்னா ஈஸியா சாஃப்டா கட் ஆகுது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பழைய தண்ணியை ஃபுல்லா கொட்டிட்டு ஒரு புது தண்ணியில திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஊறி இருக்கிறதுனால ஒரு ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதை ஃபுல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஏதாவது வச்சு அதுல அந்த தண்ணியை ஃபுல்லா வடிச்சு எடுத்துக்கணும். தண்ணி ஃபுல்லா நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ மிக்சி ஜார்ல வேற எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லை. நல்லா வந்து கொரப்பா, அதாவது நம்ம பருப்பு வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இது பாருங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஊறி இருக்கிறதுனால ஈஸியா அரைப்பட்டுடும். பல்ஸ் மோட்லயே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்ப கடாயில எண்ணெய் சூடாயாச்சு. இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சின்ன சின்ன வில்லையா இப்படி குட்டி குட்டியா தட்டி எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். ஃபிளாட்டா குட்டி குட்டி பால் மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஃபிளாட்டா தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப மொறுமொறுன்னு பொரிக்க கூடாது, அதே நேரம் வெந்துடணும். அந்த மாதிரி ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நெய் எண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அவங்கவுங்க விருப்பம்தான். இப்ப பாருங்க, இதை நல்லா பொரிச்சாச்சு. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பொரிச்சதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிச்ச மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்ச எல்லா வடையும் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா உடைச்சு வச்சுக்கணும். கொஞ்சமா ஒரு பாதி மிக்சி ஜார் அளவுக்கு போட்டு விப்பர் மோட்ல அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இது மாதிரி பூந்தி மாதிரி பொடி பொடியா இந்த மாதிரி வரும். நம்ம பொரிச்ச எல்லா பீசஸையும் போட்டு இதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, எல்லாமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்க, எவ்வளவு நல்லா முத்து முத்தா பாக்குறதுக்கே அழகா இருக்கு. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு நம்ம எந்த கப்ல கடலை பருப்பு அளந்தோமோ அதே கப்பால 1 கப்பு சர்க்கரை பிளஸ் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதே கப்பால 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து சேம் கப் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகள் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த லட்டு வந்து பர்ஃபெக்டா வரும். சர்க்கரை வந்து ஜாஸ்தி வேண்டாம், ஸ்வீட் கம்மியா வேணும் அப்படிங்கிறவங்க 1 கப்பு சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல நல்ல ஸ்வீட்டா வேணும் அப்படிங்கிறவங்க அந்த 1 கப்புக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இந்த அரை கம்பி பதம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, கம்பி பதம் வரும். ஆனா இப்படி பண்ணும்போது உடஞ்சிரும். இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் இந்த பாகு வச்சுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ஏதாவது எசன்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா இந்த கலர், இந்த மோத்திச்சூர் லட்டு இருக்கும் இல்லையா, ஒரு லைட் ஆரஞ்சு கலர்ல, அந்த கலர் நான் ஆட் பண்ணிருக்கேன். கலர் தேவையில்லைன்னா அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த கலர் வந்து இந்த சிரப்ல நல்லா மிக்ஸ் ஆயிடும். இந்த சிரப்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதனால லட்டு வந்து நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிக்சியில, பொடி பொடியா பாருங்க. இந்த மோத்திச்சூர் அப்படின்னாலே அதேதான், முத்து முத்தா அப்படியே பொடி பொடியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இந்த சிரப்ல ஃபுல்லா ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பாகு அதிகமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும், ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரியும் தோணும். ஆனா அப்படி எதுவும் இல்லை, நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டோம் அப்படின்னா போதும். இந்த பூந்தி ஃபுல்லா அந்த பாகை நல்லா சோக் ஆயிட்டு நல்லா ஜூஸியா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம். அது நல்லா சோக் ஆகட்டும். நான் ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டு லட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
அதுவே வந்து நல்லா திக்கா இருக்கு பாருங்க. நல்லா உருட்டவும் வருது. பார்க்கறதுக்கு பாருங்க நல்லா அப்படியே முத்து முத்தா ரொம்ப நல்லா இருக்கு. இது 1 hour கழிச்சு பண்ணோம்னா இன்னும் கூட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா டைட் ஆயிடும். ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுங்கிறத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம லட்டு பண்ணா கூட சில சமயம் ட்ரை ஆயிடும், பிடிக்கிறதுக்கு வராது, உதிரும். இதுல அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் ஒரு மீடியம் சைஸ் லட்டு பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெருசு சின்னது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் எல்லா லட்டுவும் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லா லட்டுவும் பண்ணி முடிச்சாச்சு. நான் கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சின்ன ஒரு கப்ல நம்ம கடலை பருப்பு போட்டதுக்கு இந்த 11 லட்டு நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. நல்ல ஜூசியா டேஸ்டியா மோத்திச்சூர் லட்டு சர்விங்க்கு ரெடி. கண்டிப்பா இந்த ஈஸியான ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. லைக் கமெண்ட் கொடுங்க. அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒரு புது வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.